ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வித் மார்னிங் ரொட்டீன் ரெண்டும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் வேகமாக. ஒரு பக்கம் பால் இருக்குது, இன்னொரு பக்கம் சாப்பாடு. இந்த பக்கமாக நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு பீன்ஸ் கேரட் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிட்டு மூடி வச்சிட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் தக்காளி நல்லா சாஃப்டாகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பருப்பில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பருப்பு குக்கர் கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வேக வச்சிடணும். இப்போ தக்காளி கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். நல்லா தக்காளி வெந்துடுச்சு. பீன்ஸும் கேரட்டும் போட்டுக்கிறேன். மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே நிறைய தடவை மாங்காய் போட்டு சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வச்சிடணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் கொஞ்சம் வதங்குற வரை விட்டுட்டு அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். நானும் வேலைக்கு போகிறனால என்ன சமைக்கணும் அப்படின்றத முந்தின நாளே பிளான் பண்ணிவிடுவேன். இப்போ சாம்பார்லாம் வைக்கணுன்னா முந்தின நாள் நைட்டே ஒரு 11:30 போல் பருப்பெல்லாம் ஊற வச்சுடுவேன். கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பருப்பு ஊற வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நைட்டே செஞ்சுப்பேன். இல்லைன்னா காலையில் அவசரத்தில் எந்த வேலையுமே நடக்காது. ஏன்னா பசங்க கிளப்புறதுலேயே கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. அதனால் இப்போ பருப்பு வெந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி பருப்புலேயும் 2 தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போதே இந்த பருப்பை சும்மா ஒரு 2 கலர்னால் இது எல்லாமே சூப்பராக கடைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது காயும் வெந்துடுச்சு, பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. மாங்காவை குழம்புல சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பருப்பையும் நான் போட்டுக்க போகிறேன். ரெண்டும் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். குழம்பு கொதிக்கிற இந்த கேப்பில் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அப்போ தான் சாப்பாடு கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய குழம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சாப்பாடெல்லாம் ஆற வச்சுருக்கேன். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியும் பெருங்காய பொடியும் சேர்த்து ஒரு 2 கொதி விட போகிறேன். சாம்பார் கொதித்து முடிச்சிருச்சுன்னா சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 5 நிமிஷம்தான் டைம் இருக்குது. ரொம்ப அர்ஜென்ட்டு தான். இருந்தாலும் எனக்கு அந்த 5 நிமிஷத்தில் கேமரா எடுத்துகிட்டு அதோடய ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணி டக்குன்னு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி நான் தான் இது மாதிரிலாம் செஞ்சேனா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சமையல் எடுப்பேன், இல்லை கெட் ரெடி எடுப்பேன். இன்றைக்கி சமையல் கெட் ரெடி ரெண்டுமே எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்தது. ஏன்னா 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்புனா தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனாலும் நான் லீவ், இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சரி நம்ம ஒரு சின்ன கெட் ரெடியும் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கிங் மாமா இருக்கிறவங்க எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு வேலைக்கு போகிற எனக்கு தெரியும். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்னொரு ரியலான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.